அப்பா பணத்தை லாக்கர்ல வைக்கணுமா? கொடுங்க. இது எந்த பணம்னு தெரியுதா உனக்கு? யாரோட பணம்னு கேட்டா பரவாயில்ல, எந்த பணம்னு கேக்குறீங்களேப்பா? நான் பதில சொன்னேன்னு வை, கேள்வி உனக்கே புரிஞ்சிடும். அதாகப்பட்டது இந்த மயில புள்ள இருக்குதே, மயில அது ஐபிஎஸ் படிக்கிறதுக்காக காலேஜ்ல கட்டுறதுக்காக அது ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்த பணம். அப்பா இது மயிலோட பணமாப்பா? இது எப்படிப்பா உங்க கைக்கு வந்துச்சு? இது தானா வரல கண்ணு, ஆளுங்களை விட்டு அடிச்சு நான் தான் இதை தூக்கி ஆள சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்கண்ணு, மயில சீபாவோட சேரக்கூடாது, அவளோட கனவு நிறைவேறக்கூடாதுன்னு நீதானே ஆசைப்பட்ட. ஆனா தன்னோட நலத்தை வித்தாவது மயில ஐபிஎஸ்க்கு படிக்க வச்சே தீருவேன்னு அந்த கோமதி முடிவு பண்ணிட்டான். அதான் உனக்கும் தெரியுமே, அந்த கோமதி நலத்தை வித்து எந்த பணத்தை வச்சு அவளை படிக்க வைக்கணும்னு நினைச்சாலோ அந்த பணம் தான் இப்ப என் கையில இருக்குது. இந்த 3 லட்சத்தோட சேர்த்து அந்த மயிலோட ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவையும் முடக்கி போட்டாச்சு. சூப்பர்ப்பா, நான் சொன்னதை நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன இப்படி சொல்லிட்ட? உன்னோட ஆசைதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் அப்பா அதை நிறைவேற்ற மாட்டேனா? என்ன கண்ணு, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ன கண்ணு டக்குன்னு முகம் வாடி போச்சு? இந்த வருஷம் நம்ம மயில எக்ஸாம் எழுத விடாம தடுத்துட்டோம். ஆனா அடுத்த வருஷம் அவ எப்படியாவது பணத்தை கட்டி எழுதிருவாளேப்பா. ஒரே நாள்ல இம்புட்டு வேலை செஞ்சிருக்கிற நம்மளால இன்னும் 1 வருஷத்துல என்னெல்லாம் செய்ய முடியும் யோசிச்சு பாரு. நம்ம பெருசாலாம் ஒன்னும் செய்ய வேணாம்ப்பா, அவளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். அவ எக்ஸாம் பக்கம் போற மாதிரி இருந்தா கரெக்டா நம்ம வந்து கெடுத்து விட்டுறணும். கவலையே படாதம்மா, அந்த மயிலு தன்னோட வாழ்க்கையில காக்கி சட்டைய போடவே முடியாது. அவளோட அந்த கனவு கனவாவே கருகி போவத்தான் போகுது. தேங்க்ஸ்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. தொட்டதாலே புத்தி மறந்தேன்னு உரிகைய கொண்டா
குடியை கெடுக்கும்பாங்க, நம்பாதீங்க. ஊறுகாய கொண்டா உன்னையும் மச்சான், சரக்கு பாட்டில உடைச்சிட்டான்டா. ஏய், சரக்கு பாட்டில அப்படியே உடைச்சிட்டு. டென்ஷன் ஆகாது. ஒரு பீர் தானே போச்சு. டோன்ட் வரி. இந்தா கையெடு. இந்தா 3 பீரா வாங்கியாதீங்க, சைனீஸுக்கும் சேர்த்துருக்கு. போங்க என்ஜாய் பண்ணுங்க. போங்க வளர்ற பசங்க, போங்க குடிங்க. பாசு, ஒரு பாட்டில உடைச்சதுக்கு 500 ரூபாயா? ஐயோ, உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டான்னு வச்சுங்க, நம்ம நாடு எப்பவே முன்னேறி இருக்கும். எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. போங்க வாடா, போயிட்டாரு. இப்ப நாம குடிக்கிறதுக்கு நீ என்ன பண்றேன்னா, இந்த வாச்சிக்க 3 பீரா வாங்கிக்க. கூலிங்கா இருக்கணும், இல்ல டென்ஷன் ஆயிரும். போ. மாப்பிள, என்ன மாப்பிள பணத்தை அள்ளி வீசுற? எப்படி வந்தது ஏது? அதாவது ஒரு வேலையை முடிவு சொல்லி சம்பளம் கொடுத்தாங்கடா. நானும் வாய்மையும் அந்த வீட்டு பானையில கைய விட்டு பணத்தை எடுத்தேன்டா. அதான்டா இது. படா. என்ன மாப்பிள சொல்ற? ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு தானே திருடுவீங்க? மாக்கா எல்லா ஊரும் சேர்ந்திருக்கட்டுமே தான். நாங்களும் எத்தனை நாள் தான் ஆடு மாடு கோழி வாத்துன்னு தெரியாது. ஒரு தொழில்னா டெவலப்மெண்ட் வேணாமா? இம்ப்ரூவ்மெண்ட். கேள்வி அதிகமா கேட்காதப்பா. சரி. மாக்கா நல்லா கல்றா. ஒரு தோட்டத்துல பார்த்தா ஒரு தனி வீடு, அங்க நாயும் இல்ல, காவலுக்கு ஆம்பளையும் இல்ல. அந்த தோட்டத்துக்குள்ள போனா ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில ஒரு சின்ன பானை, அந்த பானையில தான் பணம் இருந்துச்சு பாடுறா. அம்பட்டு படத்தையும் அள்ளிட்டு வந்துட்டோம். என்ன கதையா சொல்லிட்டு இருக்காங்க? சரி, போறேன். பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, எவ்வளவு வேணாலும் குடிச்சிக்க. இப்ப வரும். ஏன்பா இப்பதானே பணம் கொடுத்தேன், அப்புறம் என்ன திருப்பி? அந்த திருப்பிய குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். மச்சி, இத புடி. உனக்கு கை எங்க விடுறேன் பாரு. மச்சான், அவனை புடி. அவனை பிடிச்சிட்டு போங்க, நான் இல்ல. பெரிய ஜோடி புறாப். அவன்கிட்ட கேளுங்க. அவன்கிட்ட கேளு. மேல கைய வைக்காத, எனக்கு கோபம் வராது. ஹலோ, சொல்றா மச்சான், நீ உடனே கிளம்பி ஏரிக்கிற பாருக்கு வா மச்சான். பாருக்கா? டேய், நான் என்னைக்கிட்ட அங்கெல்லாம் வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஏய், மயிலி வீட்டுல பணம் தடிச்சவங்க இங்க தான்டா இருக்காங்க. ஏன் கூப்பிட்டா வரமாட்டியா? என்னடா சொல்ற? எதா இருந்தாலும் நேரடியா பேசலாம். வா மச்சான் முதல்ல. ஓகேடா. பாஸ், அடிச்ச அடியில போதை கொஞ்சம் இறங்கி போச்சு. இந்தாங்க 2 பீர் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்டா உங்களால ஒரு குடும்பம் சோத்துக்கே கஷ்டப்படும், உனக்கு பீர் வேணுமா? போறவன. டேய் விர்ரா மச்சான் வந்துட்டான்டா. வரட்டும். வா மச்சான். என்ன பேச்செல்லாம் பேசுனீங்க? இருங்க, அவங்க தான்டா. காசு தான் கொடுத்தேன், அப்புறம் ஆடிறீங்க. டேய், இவங்க தான் எப்படா தெரிஞ்சது? டேய், செஞ்சதை ஒத்துக்கிட்டாங்களா? இன்னும் இல்ல மச்சான், இப்பதான் புடிச்சு வச்சிருக்கோம். இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல. 4 காட்டு காட்டினா உண்மையை ஒத்துப்பானுங்க. டேய், எந்திரிக்கடா. சொல்லு. எந்திரா. சொல்லு, பணத்தை திருடுனீங்களா மயில் வீட்டுல இருந்து? எங்களுக்கு மயிலும் தெரியாது, குயிலும் தெரியாது பாஸ். நாங்க வேற மேட்ரு பேசி இருந்தோம். இவங்க தப்பா புரிஞ்சுட்டு எங்களை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. டேய் மச்சான், எந்த கிரிமினலும் செஞ்ச தப்ப உடனே ஒத்துக்க மாட்டானுங்க. நாம தான் ஒத்துக்க வைக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கலாமா? அடா. டேய், நீங்க தான் பணம் எடுத்தீங்கன்னு ஒத்துக்க மாட்டா, விட்டுறோம். எடுக்கல நாங்க யாரு வீட்லயும் திருடல பாஸ். நாங்களே திருடலுங்க. வீடு பூத்து அடிக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் வளரல. இனிமேலும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மரியாதையா சொல்றா, மயில் வீட்டுல நீங்க தானே திருடுனீங்க? சொல்றா பாஸ். எல்லா உண்மையும் நாங்க சொல்லிடுறோம் பாஸ். அந்த பொண்ணு வீட்டுல நாங்க தான் திருடணும். அந்த பணத்துல தான் இப்படி குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? அந்த பணத்தை அந்த பணத்தெல்லாம் கூட்டி செலவு பண்ணிட்டேன். டோட்டலா காலி.
அது எப்படிடா 3 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டீங்க? எங்களெல்லாம் பார்த்தா என்ன முட்டாள் நினைச்சீங்களா? சத்தியமா செலவாயிருச்சு பாஸ், எங்களை நம்புங்க. இல்லடா, இவனுங்க ஏதோ போய் சொல்றானுங்க. இவனுங்களை கொத்தா கொண்டு போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டோன்னு வையேன், மயில் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. மத்த எல்லாத்தையுமே போலீஸ் பாத்துப்பாங்க. இவனுங்களை தூக்குங்கடா. பார்த்து குடும்பம் பாஸ், பச்சை மண்ணு பாஸ். நாங்க ஏன் இப்படி தரன்னு இழுத்துட்டு போறீங்க? என்ன மாஸ்டர் 2 ஆப்பாயில் பெப்பர் அதிகமா போட்டு. வணக்கம் சார். ராஸ்கல். இது என்னடா போஸ்ட்மேன் இங்க வந்து உட்காந்துருக்காரு? போஸ்ட் மாஸ்டருக்கு ஸ்டார் எல்லாமாடா கொடுப்பாங்க? இவர் கைலாங்கடையில வாங்கிட்டு வந்திருப்பாரு. யார அடிக்காதீங்க சார். இவர் போலீஸ் தான்டா. போலீஸ் தான். கத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். அது மரியாதை. நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க உட்காருங்க. சார் நீங்க? சார், என் பேர் ஜீவா, இசை எஸ்டேட் ஓனர் ராஜசேகரோட பையன். ரியல் எஸ்டேட் ஆண்டா புரோக்கர்னு சொல்றேன். பிச்சருவேன். ரொம்ப பேசினா வாய்க்குள்ள எல்லாத்தையும் விட்டுருவேன். ஜாக்கிரதை. கம்பளம் வாங்காதீங்க. நாங்க யார் தெரியுமா? யாருன்னு தெரியுமா? நாங்க அரசு ஊழியர் சார். அரசு ஊழியரா? சரக்கு ஊழியர் மாதிரி இருக்கிற அரசு ஊழியருங்கிற ராஸ்கல். ஆமா, ரெண்டும் ஒண்ணுதானே சார்? ரெண்டும் ஒண்ணுதான் சார். சார் பாத்தீங்களா சார், உங்களுக்கு எப்படி சார் சம்பளம் வருது? சம்பளம் எங்க இருந்து வருது? சம்பளம் இன்கிரிமெண்ட் எல்லாம் எப்படி வருது? யோசனை பண்ணீங்களா? யோசனை பண்ணுங்க சார். சார் டாஸ்மாக் கடையில இருந்து தான் சார் வருது. நாங்க குடும்பம் நடத்துறதே டாஸ்மாக் கடையில இருந்து தான் சார். அதை காப்பாத்துறதே எங்களை மாதிரி ஆளுங்க தான் சார். ஆமா சார். நாங்க தானே அப்ப அரசு ஊழியருங்க. என்ன சொல்றீங்க? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாய முறா. வாய திறந்தீங்க வாய்க்குள்ள எல்லாத்தையும் விட்டுருவேன். அமைதியா இருக்கணும். கொஞ்சம் அடக்கி வாசி. சொல்லுங்க சார், யார் சார் இவனுங்க? எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? சார், அன்னைக்கு மயிலுன்னு ஒரு பொண்ணு பணம் காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல. மயிலா? மயிலுன்னா? சார், அதான் சார், நிலத்தை வித்த காசு 3 லட்சம் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல. ஆமா தம்பி, இப்பதான் ஞாபகம் வருது. முதல்ல அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுச்சு. ஆமா சார், அந்த குடும்பம் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் சார். அவங்க வீட்டுல இருந்து அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை திருடினது இவனுங்க தான் சார். எதை வச்சு சொல்றீங்க இவனுங்கன்னு? அது சார், பார்ல சரக்கு அடிச்சிட்டு பணத்தை அடிச்சதை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அதான் 4 போடு போட்டு அடிச்சு இங்க இழுத்துட்டு வந்தோம். டேய், மயில் வீட்டுல நீங்க தான் திருநீங்களாடா? ஆமா சார். சார், இது மட்டும் தான் சார் சொல்றாங்க. அடிச்ச பணம் எங்கடான்னு கேட்டா செலவாச்சுன்னு சொல்றாங்க சார். சார், ஒரே நாள்ல இவ்வளவு பணத்தையும் செலவழிக்கிறது சான்ஸே இல்ல சார். ஒண்ணு வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கணும், இல்ல யாருக்கிட்டையாவது பத்திரமா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க உங்க ஸ்டைல்ல விசாரிச்சீங்கன்னா இவனுங்க எல்லாம் உண்மையும் சொல்லிடுவானுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பி. உள்ள வச்சு ரவுண்டு கட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவானுங்க. சார், இப்பவே விசாரிச்சுட்டு பணம் எங்க இருக்குன்னு கேட்க முடியுமா? சார், ஏன் கேக்குறேன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் சார். அதோட அந்த பணம் மொத்தமா கிடைச்சதுன்னா அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படும். லேட்டாக அந்த பணம் குறைஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சார். புரியுது தம்பி. ஆனா புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ்ல வேற யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம இவனுங்க போதையில வேற இருக்கானுங்க. அதனால அவரை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது தம்பி. அவர் காலையில வந்ததும் விஷயத்த சொல்றேன். இவனுங்களை விசாரிச்சுட்டு அவர் உங்களை கூப்பிடுவாரு. உங்க போன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க. சார், நான் வேணா காலையில வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுவா? வேணாம் தம்பி. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பிடிவாதக்காரர். இன்னும் கம்ப்ளைண்ட் கூட வாங்கல தம்பி. அவருக்கு மயில் குடும்பத்து மேலேயே சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு தம்பி. என்ன சார் சொல்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களையே குற்றவாளி மாதிரி பார்த்தாரா? என்ன சார் நியாயம் இது? டென்ஷன் ஆகாதீங்க தம்பி. போலீஸுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரதெல்லாம் சகஜம்தான். அதான் திருடங்களே மாட்டிக்கிட்டானுங்களே. இவனுங்களை விசாரிச்சுட்டா சாருக்க உண்மை தெரிஞ்சிடும். பணம் கிடைச்சிரும் தம்பி. நீங்க கிளம்புங்க. ஓகே சார். நீங்க போயிட்டு வாங்க. ஸ்டார் பாத்துக்காங்க. போ போ, கோபப்படாத சின்ன வயசுல. கான்ஸ்டபிள் வாயா. இவங்க 2 பேரும் உள்ள தூக்கி போடு. சார், உள்ள ஏசி எல்லாம் இருக்குல்ல? இருந்தா இருக்கு. உள்ள போ. ஓகே, உள்ள போ. உள்ள போ. ஏய், 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 ஏய்,
வணக்கம் சார். யார் யாது? இவங்க புருஷன் பூட்டி இருக்க ஹோட்டலை உடைச்சு திருடி இருக்கான் சார். அதனால இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். இந்த அம்மா போறதுக்கு வழி இல்லாம இங்கே இருக்குது சார். அந்த ஹோட்டல்ல எவனை திருடினானாம? யாரு அவன்? சார் இவன் தான் சார். இழுத்துட்டு வாயா அவன். வாடா வாடா, ஐயா கூப்பிடாரு போ. டேய், கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, பொழைச்சு பொழைக்க வேண்டியது தானே, எதுக்கிட்டா திருடுனேன்? சொந்த உள்ள தொழில் இல்லாம இங்க வந்தேன் சார். இங்க வந்து கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலான்னு இருந்தேன் சார். ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்கல சார். என் குழந்தை வேற பசி பொறுக்க மாட்டான் சார். குழந்தைக்காக வேற வழி இல்லாம ஹோட்டல்ல திருடிட்டேன் சார். ஏண்டா, வேலை கிடைக்கல, பொழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா திருடுவியோ? மாமனம் கேட்டவன். இந்தாடா, குழந்தைக்கு வாங்கி கொடுத்து நீயே சாப்பிடு. டேய் சார், இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்றத பார்த்தா தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. சரிங்க சார். என்னைய பாக்குற? ஒண்ணு இல்ல சார். 1000 கோடி 2000 கோடி திருடிட்டு போறான்ல, அவன்ல எல்லாம் உன்னாலேயோ என்னாலேயோ ஏதாவது பண்ண முடியுமா? இந்த மாதிரி சோத்துக்கு செத்தவன்ல கூப்பிட்டு வச்சுதான் நம்ம வீரத்தை காட்டுறோம். சரி, 3 லட்ச ரூபாய் திருநானு ஒரு கேஸ் இருக்கு, அவனுங்க எங்கயா? உள்ள இருக்காங்க சார். இவனுங்களா? சீக்கிரம் போய். பேர் என்னடா? ஹரிச்சந்திரன் சார். உன் பேர் என்ன? என் பேரு வாய்மைநாதன் சார். எவன்டா உங்களுக்கு இந்த பேர் வச்சான்? ஆனா செய்யற தொழில் சரியில்லையே. எதுக்குடா திருடுனீங்க? பார்ல தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம், தேவையில்லாம பிடிச்சிங்க கொண்டு. ஓஹோ, அப்ப நீங்க திருடல. அப்ப எதுக்கு சார் 2 பேரும் இங்க வச்சு ராஜ மரியாதையில கவனிக்கிறாங்க? சார் திருடல சார், சத்தியமா திருடல. திரும்பவும் பொய்யா சொன்னீங்க. பாருங்க, மரியாதையா உண்மையை சொன்னீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்ல அடிச்சே கொண்டு ஜாக்கிரதை. அப்ப நீங்க திருடல. அப்படியா? நீங்க தான் திருடுனீங்களா? உண்மையை ஒத்துக்கிட்டாலும் அடிக்கிறீங்க, உண்மையை ஒத்துக்கலைனாலும் அடிக்கிறீங்க. நாங்க என்னதான் சொல்லணும் சொல்லுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் உண்மையை சொல்றதா பொய் சொல்றதா? நீங்க சொல்றத செய்யறோம் சார். நீங்க சொல்றத அப்படியே நாங்க செய்யறோம் சார். அது நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உங்க பேர்ல எந்த கேஸும் இல்லாம நான் வெளியே அனுப்பிச்சிருவேன், இல்ல அடிச்சே கொன்னு. இல்ல சார், நாங்க சொல்லிடுறோம் சார். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். என்ன சார்? நீங்க 2 பேரும் திருடினது உண்மைனா உங்களை திருட சொன்னது யார்? வெளியில போனா அவர் அடிக்கிறாரு, உள்ள வந்தா இவர் அடிக்கிறாரு. நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நாட்டாயம் சார். சொல்லுகிற என்ன சார்? நம்ம இந்த ஏற்காடு ஸ்டேஷன் வரலும் கொஞ்சம் வரீங்களா? நான் ஏற்காடு ஸ்டேஷன் இருக்கா? எதுக்கு? நான் இங்க தான் சார் இருக்கேன், நேர்ல வாங்க பேசிக்குவோம். சரி, நான் வந்துடுறேன். எதுக்கு இவன் நம்மள அங்க கூப்பிடுறான்? அம்மா, அம்மா, ஹீரோயின் மேடம் தேடி ஹீரோ வந்திருக்காரு. என்னடி வளர்ற?
ஆண்டி 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 ஜீவா சார் வந்திருக்காருமா. திரும்ப ஏன் இங்க வந்தீங்க? நான் தான் அன்னைக்கே. ஆண்டி நான் அந்த விஷயத்தை பத்தி பேச வரல. உங்க நிலைமை தெரியாம நாங்க அன்னைக்கு வந்து பொண்ணு கேட்டது தப்புதான். என்னை மன்னிச்சுக்கோங்க. இவரே மன்னிப்பு கேட்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல தேனு. இவர் எங்களை விட்டு தள்ளி இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. அத புரிஞ்சுக்காம இவர் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறதுதான் எங்களுக்கு தலைவலியா இருக்கு. மயிலு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இவர் என்கிட்ட எந்த விஷயமும் பேச வேண்டிய அவசியம் இல்லம்மா. தயவு செஞ்சு இவரை கிளம்ப சொல்லு. மயிலு ஆண்டி உங்களை கஷ்டப்படுத்துறதா நினைக்க வேண்டாம். உங்க வீட்டுல பணத்தை திருடினாங்கல்ல, அவங்கள பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு.